எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் இன்றைக்கும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2 நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அப்போ 3 விசுவாசங்களை கடந்த 3 நாட்களாய் தியானித்தோம். இந்த முதல் அதிகாரத்துல ஒன்று மாயமற்ற விசுவாசம், தீமோத்தேயு கிட்ட கண்ட மாயமற்ற விசுவாசம். இரண்டாவதாக நிலைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். பாட்டி கிட்ட, அம்மா கிட்ட, உங்ககிட்ட அந்த விசுவாசம் நிலைத்திருக்கிறது என்பதை குறித்து சொல்லுகிறார். மூன்றாவதாக நிச்சயமான விசுவாசம், நான் நிச்சயத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதாவது பாடுகளிலும் வருகிற அந்த நிச்சயம், ஆசீர்வாதத்துல மாத்திரம் அல்ல. அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவார்டை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்றதையும் நான் நேற்று தினத்துல உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அங்க இன்னொரு விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும். இயேசுவை பற்றும் விசுவாசம், இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு விசுவாசிக்கிறோமா? ஆமா விசுவாசிக்கிறோம்னு சொல்லுவோம். எந்த விஷயத்துல விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள சில நேரம் டாக்டரை விசுவாசிப்போம், நமக்காக வழக்காடுகிற லாயர்ஸை விசுவாசிப்போம், இல்லையா? நமக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்களை விசுவாசிப்போம். ஒருவேளை இது நம்பிக்கை அப்படின்னு வச்சிருந்தா கூட, ஆண்டவரே நீங்க அவங்க மூலமா செய்வீங்க அப்படின்னு ஒரு விசுவாசத்தை, உலக பிரகாரமாகவே நம்முடைய விசுவாசத்தை எல்லாம் காண்பித்து பழகிவிட்டோம். உலகத்திற்காகவே நம்முடைய விசுவாசத்தை பல நேரங்களில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீர் இதை செய்வீர் அப்படின்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அதுதான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அற்புதமான அறிக்கை. அவர் சொல்றாரு பாருங்களேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்படின்னா அவர் எதை விசுவாசிக்கிறார்னா, ஆண்டவர் யாரையோ ஒருத்தர் எனக்கு தயவு செய்ய அனுப்பினார், அவரை ஆண்டவர் தான் அனுப்பினான்னு விசுவாசிக்கிறேன்னு உலக பிரகாரமான நன்மைகளுக்காகவோ ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ அவர் அங்கே விசுவாசிக்காம, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், இந்த உலகத்தில் இயேசுவின் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் இருக்கு பாருங்களேன், அவரை பற்றி கொள்கிற விசுவாசம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 2 நிருபத்தில் அவர் சும்மா ஒரு ரெட் கார்பெட்டில் வாழ்ந்து ஓஹோன்னு வாழ்ந்து அவர் இந்த வசனத்தெல்லாம் அவர் எழுதலை. அவருடைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான சவால்களை சந்தித்திருக்கிறார். அதனால தான் சொல்றார், இந்த பாடுகளை நான் வெட்கப்படுறது இல்லைன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அதாவது கிறிஸ்துவை பற்றின அந்த விசுவாசம், அன்பு. அதனால தான் ரோமர்கள் நிருபத்தில் படிக்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் 36 39 கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அதில் உபத்திரவமோன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். என்ன ரீசன்னா, நான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் இந்த உபத்திரவத்தெல்லாம் நான் எளிதாக ஜெயிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். பிரியமானவர்களே, நானும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடு தான் வாழ்றேன்னு சொல்றீங்களா? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துல அதுல வளரணும்னா நான் உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்றேன். அந்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் வளரணும்னா, முதலாவது இந்த 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. கை கொண்டிரு, இது ரொம்ப முக்கியமானது. என்னிடத்தில் கேட்டிருக்கிற இந்த ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. யாரெல்லாம் வசனத்தை கை கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமும் அன்பும் அங்கே நிலைத்திருக்கும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமும் அன்பும் நம்ம அங்க அவர் மேல அந்த ஃபெய்த்தை வைக்கணும்னா, நமக்குள்ள இருக்க வேண்டிய அந்த ஆழம் வசனத்திலே வேர் உண்டணும். வசனத்தை படிக்கலைன்னா விசுவாசம் வளராது. வசனத்தின் மேல அதிக கவனம் செலுத்துங்க. வசனத்தில் அதிகமாக நீங்க உங்கள் வாழ்க்கையை அதுல கட்டி எழுப்புங்க. வார்த்தையின் மேல உங்க வாழ்க்கை இருந்தால், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் அன்பிலும் யாரும் உங்களை அசைக்க முடியாது. அக்கினி சோலையா இருந்தாலும் சரி, அல்லது சிங்கக்கெபியா இருந்தாலும் சரி, அல்லது எத்தனை பெரிய பாடு இருந்தாலும் சரி, வசனத்தின் மேல கட்டப்பட்டவங்க தான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலைத்திருப்பார்கள். முதலாவது வசனத்தின் மேல் கட்டப்படுகிற, வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. நமக்கு என்ன நடந்தாலும் சரி,
வசனம் என்ன சொல்லுதோ அப்படி வாழும் ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த வார்த்தையை கேட்குற எல்லாருக்கும் தருவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு விரோதமாக ஒரு நாளும் வாழ பிரயாசப்படாதீங்க. இரண்டாவதாக இங்கே நம்ம படிக்கிறோம், அதே 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தின் 14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள். நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம், நமக்குள்ளே அவர் கொடுத்துருக்க ரட்சிப்பு, இதை பரிசுத்தாவினாலே காத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா பரிசுத்தாவிக்குள் காத்துக்கொள்ளணும் என்ன அர்த்தம்? ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அர்ப்பணித்து அந்த சப்மிஷனோட வாழணும். பரிசுத்தாவியானவருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செவி கொடுங்க. நீங்கள் ஏதாவது செய்யும்போது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நோ சொல்கிறாரா? ஒருவேளை நீங்கள் சும்மா மொபைல் பார்த்தாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்தாலும் சரி, உள்ள ஆவியானவர் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னா உடனடியாக நீங்கள் அதை நோ சொல்லி ஆவியானவருக்கு செவி கொடுத்து பாருங்களேன். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலைத்திருப்போம், வேர் ஊன்றுவோம். நிறைய பேர் உள்ளே இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்துறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவியானவருடைய சத்தம் அடங்கிடும். தெரியுமா? ஆவியானவர் முதல் தடவை சொல்லும் போதே ஓகே ஆவியானவரே சொல்லி பாருங்களேன், அந்த விசுவாசத்தில் வேர் ஊன்றுவீங்க. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நீங்கள் அதிகமாய் வளருவீங்க. அதுதான் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசத்திற்கு இன்னார் என்று அறிவேன், ஏன்னா அந்த நற்பொருளை பரிசுத்தாவினால் நான் காத்துக்கொண்டேன்னு சொல்கிறார். மூன்றாவதாக அந்த அதே அதிகாரத்தின் 15-16 பார்த்தீங்கன்னா, ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகல்லு எர்மோகேனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். பாருங்க, கூட நிற்கிறவங்க விலகிட்டாங்க. அது மாதிரி நேரத்தில் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நிற்க முடியுமா? என்னாண்டவரே எல்லாரும் போயிட்டாங்களே, தனித்து விட்டுட்டீங்களே, நான் மட்டும் தனியாக இருக்கிறேனே அப்படின்னு அப்போ விசுவாசம் அசைக்கப்படணும்ல. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனிதர்கள் போனாலும் கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டால், தேவனை பற்றி கொண்டால், நம்ம நிச்சயமாக கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் நம்ம நிற்க முடியும். அப்படின்னா யார் வேணாலும் போகட்டும். இங்கே பாருங்கள், ஒருத்தர் போகிறாங்க, ஆனால் கர்த்தர் இன்னொருவரை தருகிறார். உங்களுடைய அந்த விசுவாச வாழ்க்கைக்கு யாரோ ஒருவரை கர்த்தர் கொடுப்பார். ஒருவரை மாத்திரம் சார்ந்து வாழும் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. யாரோ ஒருவரை கர்த்தர் சில நேரம் சிலரை தருவார், சிலர் எடுப்பார், சிலர் உங்கள் கூட நிற்பாங்க. யாரும் உங்கள் கூட பெர்மனண்ட்டாக நிற்க மாட்டாங்க. யாரும் உங்கள் கூட நிரந்தரமாக ட்ராவல் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பு பெற்றிருப்பீங்கன்னா, கர்த்தருக்காக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா, தேவனுக்காக அவர் மேல் உள்ள அந்த விசுவாசத்தில் பற்று உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக ஒரு காரியத்தை குறிச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி தனிமைப்படுத்தப்படுவீங்க. அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். ஏன்னா என்னை பற்றிக்கொள் அப்படின்றதுக்காகவே சில நேரம் கர்த்தர் நம்மளை தனிமைப்படுத்துவார். அந்த பாதையில் அவரை மாத்திரம்தான் சார்ந்திருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கற்றுக் கொடுக்குறார். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, தனியாக இருக்கிறேன், தனித்து இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? யார் வேணாலும் விலகலாம், ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். அந்த மாதிரி நேரத்தில் எப்படி விசுவாசத்தில் நிற்கிறோம்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்கிற நல்ல அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. எனவே அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். வசனத்தை கைக்கொள்ள கற்றுக்கொள்வோம். பரிசுத்தாவினாலே காத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 1:14. 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, விசுவாசத்திலே நாங்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை இன்னைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி. வசனத்தை கை கொண்டு ஆண்டவரே, பரிசுத்தாவினாலே அந்த நற்பொருளை காத்துக்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரம், யார் விலகினாலும் உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு வாழ எங்களுக்கு இந்த நாளிலே போதித்திரே நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்கு தலை வணங்குகிறோம். நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்திலே வேறு ஊன்றி உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.